நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் தமிழில் இப்படி சொல்லுகின்றது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமென் வரும்? தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். In English it goes like this: The Lord is good, He is a stronghold in the day of trouble, and He knows those who trust in Him. Hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தை எனக்கு, இந்த வார்த்தையை I am appropriating this word that comes from your temple, Lord. உம்முடைய ஆலயத்திலிருந்து எனக்கு நேராக வருகின்ற இந்த வார்த்தையை எனக்கென்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். I'll tell you what this verse is all about. நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்ன என்று உங்களுக்கு முதலிலே சொல்லிவிடுகிறேன். வெறும் 3 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கும் இந்த நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம். அதனுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்க போனால் அதனுடைய மைய கருத்து இதுதான்: ஒரு முறை மன்னிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பழைய வழிகளுக்கு திரும்பினால் தேவன் அவர்களை என்ன செய்வார் என்பதை நாகூம் தீர்க்கதரிசனம் புஸ்தகம் நமக்கு சொல்லுகின்றது. பட் there is also another angle to it. இன்னொரு கோணத்திலும் அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது தேவனை மட்டுமே நம்பி இருக்கிறவர்கள், தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்பதையும் இந்த புஸ்தகம் நமக்கு விசேஷமாக சொல்லுகின்றது. ஒரு முறை மன்னிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பழைய வழிகளுக்கு திரும்பினால், தேவனை மறந்து துன்மார்க்கத்தை பின்பற்றினால், அவர்கள் மேல் தேவனுடைய கோப அக்கினி பற்றி எரியும் என்பதுதான் நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய ரத்தின சுருக்கம். That is the essence of the prophetic book of Nahum. ஆனால் அதோடு கூட கர்த்தர் விடவில்லை. ஆனால் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு அவர் நல்லவர், அவர்களுக்கு அவர் அரணான கோட்டை என்று நாகூம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டது எப்பொழுது என்று பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு 850 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசி யோனா. We know about Jonah. மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இருந்த யோனா இயேசு கிறிஸ்துவுக்கு சுமார் 850 வருஷங்களுக்கு முன்பு இந்த பூமியிலே உலகத்திலே வாழ்ந்தவன். அவனை ஆண்டவர் நினிவே என்னும் ஒரு பட்டணத்திற்கு அனுப்புகிறார். அந்த நினிவே என்னும் பட்டணம் அசீரிய பட்டணம். அது யூதர்களுடைய பட்டணம் அல்ல, அது ஒரு புறஜாதிகளுடைய பட்டணம். நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். நினிவே பட்டணத்தினுடைய அக்கிரமம் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்று யோனாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்போ நாம் செய்கிற பூமியிலே செய்கிற எல்லா அக்கிரமங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டும் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே அதற்கு ஒரு தீர்வை ஆண்டவர் செய்வார். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்கள் அந்த காரியத்தை மறந்தாலும் நீங்கள் அந்த காரியத்தை மறக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகின்றது. The people that persecute you do not know this, that their persecution, that their tormenting is going up to the Lord as a petition for you. உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படி அவர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யும் உபத்திரவங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நிற்கிறது. உங்களுக்காக அந்த உபத்திரவங்கள் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது என்பதையே இந்த யோனாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு நினைப்பூட்டுகின்றது. நினிவே என்னும் அசீரிய பட்டணத்தினுடைய அக்கிரமம் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து எட்டின போது அவர் யோனாவை நினிவேக்கு அனுப்பி எச்சரிக்கை செய்யும்படி அனுப்பி அவனை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். அவர்கள் மனம் திரும்பின பொழுது கர்த்தர் தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார் என்றும் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த தீங்கை அவர் செய்யாதிருந்தார். ஆனால் யோனாவுக்கு 100 வருஷங்களுக்கு பிறகு நினிவே பட்டணம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். யோனா வாழ்ந்த காலத்திலிருந்து 100 வருஷங்களுக்கு அப்பால் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த நாகூம் என்னும் தீர்க்கதரிசி. அவனும் நினிவேக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நினிவே பட்டணம் இப்பொழுது யோனா இருந்த காலத்தில் இருந்ததை போல மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பட்டணம் அல்ல. அது திரும்பவும் பாவத்திலே விழுந்து தேவனை மறந்து தங்கள் மனம் சொல்லும் காரியத்தின்படியே அவர்கள் போய்கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவர் நாகூம் என்னும் தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். தேவன் நாகூம் என்னும் தீர்க்கதரிசியை எழுப்பி நினிவே நகரத்தாருக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்க செய்தார். அந்த தீர்க்க தரிசனம் தான் நாகூம் 1:2 நாம் வாசிக்கிறோம். நாகூம் 1வது அதிகாரம் 2வது வசனம். அது இப்படி சொல்லுகின்றது: கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர்,
கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப கவலைப்படக்கூடாது. நம்ம ஆராதனை வேளையில் பாடினதை போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கைகளிலே இருக்கிறது என்பதை என்ற சத்தியத்தை உள்வாங்கும் பொழுதே இந்த காரியத்திலும் நாம் ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும். எனக்கு விரோதமாக என்னுடைய கால்கள் விழ வேண்டும், என்னுடைய ஜீவன் அபகரிக்கப்பட வேண்டும் என்ற குழி பறிக்கிறவர்கள் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. That is the heavenly perspective that believers need to have today. அந்த ஒரு பரம தரிசனம் நமக்கு இன்று விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து இன்றும் சொல்லுகிற காரியம் இதுதான். அது என்ன? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் பாருங்க. கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறாரா? பிரபுக்களை அல்ல, ராஜாக்களை அல்ல, பிரதான மந்திரிகளை அல்ல, நோபல்ஸை அல்ல, ராயல்ட்டியை அல்ல. யாரை அறிந்திருக்கிறார்? தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் எத்தனை சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும், எத்தனை அல்லேலூயா என்னை போல திறமைகள் இல்லாதவர்களாக இருந்தாலும், யாரையுமே அல்லேலூயா அசட்டை பண்ணாத தேவன் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். கைகளை வைத்து தேவனை மையமைப்படுத்தும். அப்போ ஒரு கேள்வி கேட்கணும். கர்த்தர் யாருக்கு நல்லவர்? கர்த்தர் யாருக்கு நல்லவர்? அவர் யாருக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார்? தம்மை நம்புகிறவர்களுக்கு. To whom is the Lord good? Lamentations, the book of Lamentations 3:25. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகின்றது: தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேதம் இன்னொரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை தேடும் பணியிலே இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? Are we really seeking God? Are we really seeking God's presence? Are we really seeking God's counsel? தேவனை தேடுகிறோமா? தேவனுடைய சமூகத்தை தேடுகிறோமா? தேவனுடைய ஆலோசனையை தேடுகிறோமா? அல்லது நாமவே தீர்மானித்து நம்முடைய சொந்தக்காரர்கள் சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோமா? ஒரு நிமிடம் நம்மை தாமே பரிசீலனை பண்ணி பார்க்கும்படி நான் உங்களிடத்தில் அன்பாக கேட்கிறேன். The Lord is good to those who wait for him, to the soul that seeks him என்று வேதம் சொல்லுகிறது. This morning the Holy Spirit is asking us to do a search of our souls and examine our lives. நம்முடைய இருதயங்களை கொஞ்சம் சோதித்து பார்க்கும்படியாக, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்முடைய ஜீவனை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மிடத்தில் கேட்கிறார். Are we those who wait for him? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கூட்டத்தில் நம்முடைய பெயர் இருக்கிறதா? இல்லை என்ன காரியம்னாலும் யாரையும் கேட்காம தாந்தோணித்தனமாக நாமே தீர்மானங்களை எடுக்கிறோமா? அப்படி இருக்கிறவர்கள் உண்டு இல்லை? வீட்டில் கணவனிடம் போலும் கேட்காத மனைவிகள். ரிவர்ஸும் இருக்கு. மனைவியிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் தன்னிஷ்டமாக தாந்தோணித்தனமாக தீர்மானங்கள் எடுக்கும் கணவன்மார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். Am I a soul that seeks him? அவரை தேடுகின்ற ஆத்துமாவாக நான் இருக்கிறேனா என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கின்றார். The Lord has been good to us. இந்த 2025 வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்த ஏப்ரல் முடியும் நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாக இருந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் இருந்து நம்மை தப்பிக்க செய்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு தெரிந்த ஆபத்து, கண்களுக்கு தெரியாத எத்தனையோ விபத்துகள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். சங்கீதம் 145 அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. The book of Psalms 145 and verse 9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. When the Bible says the Lord is good to all, it talks about the compassion that he has upon all creation. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் தயவுள்ளவர் என்று சொல்லும் பொழுது, சிருஷ்டிகளின் மேலே கர்த்தருக்கு இருக்கும் தயவை குறித்து, கம்பேஷன் என்னும் அந்த ஒரு குணத்தை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது. But being compassionate and being good are two different things altogether. தயவுள்ளவராக இருப்பதற்கும் நல்லவராக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் உண்டா இல்லையா? அல்லேலூயா. வழியிலே ஒருவனை பார்க்கிறீர்கள், அடிபட்டு கிடக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தமே இல்லை. உங்களுக்கு கம்பேஷன் இருந்தால் போதும்.
யூ ஹெல்ப் யூ கோ ஹெல்ப். அவனுக்கு வேண்டியதை செய்கிறீர்கள், மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஆம்புலன்ஸுக்கு 108க்கு ஃபோன் பண்ணி வர வரைக்கும் இருக்கீங்க, ஏற்றிட்டு போனோன்னா வந்துடுறீங்க. அதுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தயவு இருந்தால் போதும். யூ நீட் டு ஹேவ் கம்பேஷன். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்வதனாலே நீங்கள் நல்லவர்களாக மாறிவிட முடியாது. அது கர்த்தருடைய குணத்திலும் இருக்கிறது. கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். யார் மேலே? எல்லா சிருஷ்டிகளின் மேலே அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். ஆனால் தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. தயவுக்கும் நன்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்பது தேவன் என்னில் எதை பார்க்கிறார் என்பதை பொறுத்தது. When God looks at you, what does he see in you? உங்களில் என்ன பார்க்கிறார்? நான் விளக்கமாக சொல்கிறேன், இதை உங்களுக்கு விளங்கும்படி புரியும்படி சொல்லுகிறேன். When God looks at us, he remembers our frame. கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். அப்படி ஒரு வசனம் இருக்கிறதா உங்களுக்கு வேத புஸ்தகத்தில்? நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:14. கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது, when God looks at us, he remembers we are dust. நம்ம மண். அப்போ அவருடைய உள்ளத்தில் நம்ம மேலே உண்டாகும் எண்ணம் என்ன தெரியுமா? கிருபை அல்ல, நன்மை அல்ல, தயவு. ஐயோ பாவம் என்று நம்மை பார்க்கிறார். ஐயோ இது மண் ஆயிற்றே. ஆதாமை ஆண்டவர் பூமியிலிருந்து மண்ணிலிருந்து உண்டாக்கினார், நாசியிலே அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இன்று கூட நம்மை பார்க்கும் பொழுது நம்மை எப்படி பார்க்கிறார்? முதலில் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நம்மை மண் என்று அறிந்து நம்ம மேலே தயவுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் எத்தனையோ முறை அவர் நமக்கு ஆலோசனைகளை சொல்லியும் அவருடைய வழியிலே வர நயங்காட்டி அழைத்தும் வராமல் போன பொழுதும் நம்மை அழித்து விடாமல், நினைவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னதைப் போல நம்மை அழித்து விடுவேன், நிர்மூலமாக்கி விடுவேன் என்று கர்த்தர் சூளுரைக்காமல் இருப்பது ஏன் தெரியுமா? அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். I'll tell you how to understand this. The difference between God's compassion and God's goodness. கர்த்தருடைய தயவுக்கும் கர்த்தருடைய நன்மைக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். When God looks at my weaknesses, he is compassionate towards me. கர்த்தர் என்னை பார்க்கும் பொழுது, என்னுடைய பலவீனங்களை பார்க்கும் பொழுது அவர் என் மேலே தயவுள்ளவராய் இருக்கிறார். He is compassionate towards me. But when God looks at my strength, he is good to me. ஆமென் சொல்வீங்களா? Hallelujah. When God looks at my strength, is good to me. உங்களுக்கு கொஞ்சம் திடுக்கிடும்படியாக இருக்கும். என்னில் என்ன நன்மை இருக்கிறது, என்னில் என்ன பலம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடும். To trust in God is your strength. Hallelujah. அப்படி நம்ம இதை பார்த்துருக்கவே மாட்டோம். கர்த்தரை நம்பி இருப்பதே உங்களுக்கு பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவரை மட்டுமே நம்பி இருந்து பாருங்க, ஒரு பிரத்யேக வல்லமையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஊற்றுவார். In other words, when God looks at what I don't have, என்னுடைய பலவீனம் என்பது எனக்கு இல்லாதது, என்னுடைய பலன் என்பது எனக்கு உள்ளது. When God looks at what I don't have, he is compassionate to me. எனக்கு இல்லாத ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். ஐயோ இது மண் என்று நினைவு கூறுகிறார், என் மேலே தயவாக இருக்கிறார். ஆனால் எனக்கு இருக்கும் காரியத்தை அவர் பார்க்கும் பொழுது அவர் தயவுள்ளவராக அல்ல, எனக்கு நன்மை செய்கிறவராக மாறுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எனக்கு இருக்கும் காரியம் என்ன? நான் அவரையே நம்பி இருக்கிறேன், அவர் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், என் நம்பிக்கை அவரே என்று நான் அவரையே சரணாகதியாக இருக்கும் பொழுது, and that is my strength. கர்த்தர் என் மேலே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். 125வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம், Psalm 125 and verse 4. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். கர்த்தர் எல்லார் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். மழையை கர்த்தர் எல்லார் மேலும் வர்ஷிக்க பண்ணுகிறார். நல்லவர்களை தேடி பார்த்து அவர்களுக்கு மட்டும் மழையை கொடுப்பதில்லை. அது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஈவு. எல்லாருக்கும் மழையை பொழிய பண்ணுகிறார். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்துத்துவா தீவிரவாதிகளுக்கும் கூட மழையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும் பொழுது அவர் யாரை தேடுகிறாராம்? அவர் நல்லவர்களுக்கு, இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை தேடுகிறார். ஆமென் சொல்லணும், ஆமென் சொல்லணும். The Lord is good, he knows those who trust in him. கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லும் பொழுது அதை எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம். The prophetic book of Isaiah chapter 30 verse 15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று
இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று வசனம் அப்படியே போகிறது. For thus says the Lord God, the Holy One of Israel, in returning and rest shall you be saved. In quietness and in confidence shall be your strength. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னேன்? நமக்கு இல்லாதவர்களை கர்த்தர் பார்க்கும் பொழுது நம்ம மேலே தயவுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு இருக்கும் காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேலே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு இருக்கும் காரியம் என்ன? இருக்கும் காரியம் தான் நம்முடைய பலன் என்று சொன்னேன். What we have is our strength. What we don't have is our weakness. What do we have? நமக்கு என்ன இருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கு. இந்த வசனத்தை விசுவாசிகள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் போய் பெரிய விசுவாச வீரன் என்று நடிப்பதிலே எல்லாம் பலன் இல்லை. அந்நிய பாஷை பேசுவதனாலே பலன் உண்டு, உங்களுடைய ஆத்துமாவுக்கு பலன் உண்டு. ஆனால் மற்றவர்களுடைய விசுவாசம் வர்த்தனை அதன் மூலமாக நடக்காது. உங்களுக்கு விசுவாச வர்த்தனை உண்டாகும் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே. நீங்கள் ஆராதிப்பதனாலே உங்களுக்கு பலன் உண்டாகும். பலன் இல்லாதவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் ஆண்டவர் ஆராதனை வேலையிலே கொடுப்பார். அதெல்லாம் உண்டு, வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய பலன் என்று கர்த்தர் பார்ப்பது எது தெரியுமா? குவைட்னஸ் அண்ட் ரெஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சுற்றிலும் கடல் இறைந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அவரை நம்பி இருக்கிறேனா அல்லது கடலிலிருந்து தப்பித்துக்கொள்ள மற்றவர்களை அழைக்கிறேனா என்று கர்த்தர் பார்ப்பார். Lamentations 3:25 திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருப்பதினாலே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் உம்மை நம்புகிறவனாகவும் உம்மை தேடுகிறவனாகவும் உமக்கு காத்திருக்கிறவனாகவும் இருக்க என் ஆத்துமாவிடம் பேசும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதனாலே எனக்கு உண்டாகும் பயன் என்ன? There are times that we need to question these things. சில நேரங்களிலே பிரசங்கம் வரும்பொழுதே கேள்விகளை கேட்கணும். அப்படி அபியாசப்படுத்தப்பட்டவன்னா கர்த்தர் நல்லவராக இருப்பதனாலே எனக்கு என்ன நன்மை என்று நான் கேட்டு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் எங்கேயோ இருக்கிறார். ஆனால் அதனால் எனக்கு என்ன நன்மை என்று கேட்கும் பொழுது வேத புஸ்தகத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நாகும் 1:7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. அதுதான் அவர் நல்லவராக இருப்பதனாலே எனக்கு உண்டாகும் நன்மை. The Lord is good. He is a strong tower to those who trust in him. He is a strong tower in the day of trouble. உங்களுக்கு தீங்கு வரும் நாளிலே அவர் உங்களுக்கு அரணான கோட்டை. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தீங்கே நடக்கலை, தீங்கே வரலைன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. எனக்கு ஒரு தீமையும் நடந்ததே இல்லைன்னு சொல்லுகிறாங்க. யாருமே இல்லைங்க, எல்லாருக்கும் தீமை வந்திருக்குது. அந்த தீமை வரும் நாளிலே கர்த்தர் எனக்கு அரணான கோட்டை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்று நமக்கு காண்பிக்கும் 3 சூழ்நிலைகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். There are 3 occasions, there are 3 situations when God shows himself as good to us. Number 1, ஆபத்து நாளில் அவர் நல்லவர் என்று எப்படி வெளிப்படுத்துவார் தெரியுமா? நமக்கு பதில் தந்து வெளிப்படுத்துவார். சங்கீதம் 20:1, Psalm 21. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக. That God hears our prayers and answers our petitions in the day of trouble is one of the biggest comforts for a child of God. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கும் மிகப்பெரிய ஆறுதல்களிலே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்னைக்கு ஏன் இங்கே வந்திருக்கீங்க? Because we know that this is the living sanctuary of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள ஆராதனை ஸ்தலம் இது என்பதினாலே இங்கே வந்திருக்கிறோம். அப்படி தானே? எதற்காக ஜெபிக்கிறோம்? பிகாஸ் we know God hears our prayers. நாம் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார் என்று நமக்கு நிச்சயம் இருக்குது. அதனாலே ஜெபிக்கிறோம். யூதா என்னும் தேசத்தை எசேக்கியா ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் அசீரியர்களுடைய ராஜாவான சனகரிப் என்றும் ஒரு ராஜா முற்றுகை போடுகிறான். எருசலேமை அப்படியே முற்றுகை போடுகிறான். அதை பிடித்து விடுவேன் என்று சூளுரைக்கிறான். இந்த எசேக்கியா தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து பார்த்தான். இந்த அசீரிய ராஜாவான சனகரிபிடத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்தான். அவன் செய்த காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். 4 காரியங்களை செய்தான், 3 காரியங்களை செய்தான். நம்பர் 1, அசீரியாவுக்கு தண்ணீர் கிடைக்காமல் இருக்க என்னென்ன தூற்றுகளை எல்லாம் மூடி போட வேண்டுமோ அதையெல்லாம் மூடி போட்டான்.
ஏன்னா அசீரிய இராணுவம் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. அவர்களுக்கு தண்ணீர் எருசலேமினுடைய ஊற்றுகளின் வழியாக வெளியே போகிறது. அந்த ஊற்றின் வழியாக தண்ணி உனக்கு வந்தால் தானே நீ உயிரோடு இருக்க முடியும். அந்த தண்ணீரை நான் அடைத்து போடுகிறேன் என்று சொல்லி ஊற்று கண்களை தூர்த்து போட்டான் எசேக்கியா. அதனாலும் பலனில்லை. அவர்கள் வேறு இடத்துல தண்ணீர் கொண்டு வந்தார்கள். ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்தான். அவன் இடிந்து போன எருசலேமின் மதில்களை எல்லாம் உயர்த்தி கட்டி கோட்டையை பலப்படுத்தி எல்லா ஆயுதங்களை ஏராளமாக சேகரித்து கேடகங்களை செய்து ஜனங்களை உற்சாகப்படுத்தினான். யுத்தம் மூண்டு கொண்டு இருக்கிறது. யுத்தத்திற்கு அவங்க அசீரிய இராணுவம் ரெடியாக இருக்குது. அப்போ போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருக்கார். அப்போ போய் மதில் சுவரை உயர்த்தி கட்டுகிறார், கேடகங்களை உண்டு பண்ணுகிறார், ஆயுதங்களை சேகரித்து வைக்கிறார், ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, யுத்தம் நம்முடையது, வெற்றி நம்முடையது என்று அவர்களை சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை செய்தான். இந்த ரெண்டுமே ஃபிசிக்கல் திங்ஸ். மூன்றாவதாக ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸில் அவன் ஈடுபட்டான். அவன் சொன்னான், நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் கர்த்தர் என்று சொல்லி ஜனங்களை தேற்றினான், உற்சாகப்படுத்தினான். The Lord fights our battles என்று சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தினான். ஆனால் யுத்தம் பலத்து வந்தது. சனகரீப் ஜனங்களை மனமடிவாக செய்தான். சனகரீபும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் இந்த ஜனங்களுக்கு, எருசலேமில் இருக்கும் ஜனங்களுக்கு என்ன பாஷையில் பேசினா அவங்களுக்கு புரியுமோ அந்த பாஷையிலே பேச ஆரம்பித்தார்கள். அவர்களை மனமடிவாக செய்தார்கள். எசேக்கியா படித்த வேலைகளை எல்லாம் செய்தாயிற்று. ஆனால் ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போய்கொண்டே இருந்தது. யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கைகளிலிருந்து அசீரிய இராணுவத்தின் கைகளிலே போகிற விதமாக இருந்தது. அப்பொழுது எசேக்கியா ராஜா ஒரு காரியத்தை செய்தான். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 20வது வசனம் அவன் என்ன செய்தான் என்று சொல்லுகிறது. The book of 2 Chronicles chapter 32 and verse 20. அங்கே பார்க்கிறோம், எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தனை செய்தார்கள். They prayed. அவர்கள் தேவனை நோக்கி அபயம் இட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜெபம் ஜெபிக்கப்பட்ட உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன காரியம் என்று சொல்லுகிறேன். அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட உடனே ஜெபத்திற்கு பதிலாக தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அவன் போய் சனகரீபின் பாளையத்தில் பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அன்னைக்கு மடிந்தவர்கள் அசீரிய இராணுவத்தில், அசீரிய கூடாரங்களிலே அன்று இறந்து போனவர்கள், கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1,85,000 பேர்களாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தூதன் வானத்திலிருந்து அனுப்பப்பட்டான். யூதாவுக்கு விரோதமாக வந்தவர்களை அவன் ஒரு கை பார்க்க போனான். 1,85,000 பேர்கள் அன்று சங்கரிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. என்னெல்லாமோ எசேக்கியா செய்து பார்த்தான். இராணுவ தளவாடங்களை அதிகரித்தான், கேடகங்களை உண்டு பண்ணினான், மதிலை உயர்த்தி கட்டினான். அதனால் எல்லாம் அவனுக்கு பலன் உண்டாகலை. ஜெபம் செய்தான். கர்த்தர் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தூதனை அனுப்பினார். அந்த ஒரு தூதன் போய் ஒவ்வொரு உயிராக ஈரக்குலையை நடுங்க பண்ணும்படியாக 1,85,000 பேரை அதம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். தன்னுடைய இராணுவத்தில் இத்தனை பேர்கள் மரித்த உடனே வேதம் சொல்லுகிறது, சனகரீப் தன் தேசத்திற்கு செத்த முகமாய் போனான். அல்லேலூயா. His countenance fell. அவன் முகம் நிர்விசாரமாய், அவனுடைய முகம் விழுந்து போனவனாய், முகத்தில் எந்த இரத்த சோகையும் இரத்த களையும் இல்லாதவனாக செத்த முகமாய் அவன் தேசத்திற்கு திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய யுத்தம் உங்களுடையது அல்ல என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know your battle is not really yours? It is the Lord's battle. அவர் யுத்தம் பண்ணும்படி அவருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவார். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்று எப்படி நமக்கு காண்பிப்பார்? 2வது காரியத்தை சொல்லுகிறேன். அவர் ஆபத்து நாளில் விடுவிப்பார். முதல்ல சொன்னேன், அவர் ஆபத்து நாளிலே ஜெபத்திற்கு பதில் தருவார். 2வது சொல்லுகிறேன், ஆபத்து நாளில் அவர் நம்மை விடுவிப்பார். ஆசாபு தான் 50வது சங்கீதத்தை எழுதினார். நீங்கள் வாசித்து பாருங்கள். 50வது சங்கீதம் ஆசாபினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று இருக்கும். ஆசாபு 50வது சங்கீதத்தை எழுதும் பொழுது 15வது வசனத்தில் தேவன் இப்படி சொல்லுகிறார். இன் Psalm 50 verse 15, God says, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு ஆமென் சொல்லுவீங்களா? ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஜெபத்தை இப்படி பண்ணணும். ஜெபத்தை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஆண்டவரே என்னை விடுவியும் என்று கேட்பதும்,
ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று கேட்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவருக்கு எந்த ஜெபம் பிடிக்கும் தெரியுமா? என்னுடைய சூழ்நிலையில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று மட்டும் சொன்னீங்கன்னா போதும், உங்களை விடுவிக்கவும் செய்வார், உங்களுக்கு வேண்டியதையும் செய்வார். ஆமென். Because ultimately God wants His glory. உங்களுக்கு உங்களுடைய ஜெயம்தான் முக்கியம், ஆனால் ஆண்டவருக்கு அவருடைய மகிமை தான் முக்கியம். அல்லேலூயா. அதனால் முதலே அதை கொடுத்து விடுவோம். ஆண்டவரை, என்னுடைய சூழ்நிலையில் நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன், நான் மடங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த வியாதி என் மேலே உக்கிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நான் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று சொன்னால் வெற்றியையும் தருவார், அவருடைய நாமத்தை உங்கள் சூழ்நிலையை மகிமையும் படுத்துவார். ஆமென் சொல்லணும். அகிரிப்பா ராஜாவிற்கு முன்பாக தன்னுடைய சாட்சியை விவரிக்கும் ஒரு வாய்ப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி அத்தியாயத்திற்கு வரும்பொழுது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் உண்டானது. ஆனால் அதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லுகிறேன். அவன் கிறிஸ்தவர்களை பிடித்து கட்டி எருசலேமிற்கு கொண்டு வருவதற்காக புறப்பட்ட பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனாலும் சொல்லுகிறேன். அந்த வானத்திலிருந்து வந்த சத்தம் அவனை பார்த்து இப்படி சொன்னது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. பேசினவர் இயேசு என்று அறிந்தவுடனே சவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பவுலுடைய ஒரு உக்ரான் இருக்குது, அந்த உறுதி இருக்குது. பேசுகிறது ஆண்டவர் என்ற உடனே யூத கலாச்சாரத்தில் ஊறி நின்றவன், கமாலியலின் பாதத்தில் இருந்து வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டவன், பரிசேயரில் பரிசேயனாய் இருந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டவன், நியாயப்பிரமாணத்தை நன்காய் அறிந்து வைத்திருந்தவன், பேசினது கர்த்தர் இயேசு என்று தெரிந்தவுடனே அவனுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான். அது வரைக்கும் அவன் எதையெல்லாம் பெருமை என்று எண்ணிக்கொண்டிருந்தானோ, இதெல்லாம் என்னுடைய மேன்மை என்று எண்ணிக்கொண்டிருந்தானோ, அவைகளையெல்லாம் அவன் சொல்லுகிறான், குப்பை என்று எண்ணுகிறேன், அவைகளை விட்டும் விடுகிறேன். ஆமென். ஆமென் சொல்வீங்களா? இன்றைக்கி நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன். நாம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், எங்கள் அப்பா அம்மாலாம் தோமா வந்த காலத்திலேயே ரட்சிக்கப்பட்டவங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், சிரியன் கிறிஸ்டியன், எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு எல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டது நாளில் கர்த்தர் என்னோடு பேசினார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐ எம் அ டோட்டல் ஜீரோ என்று கர்த்தர் காண்பித்த பொழுது என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கைகளிலே கொடுத்தேன். சொன்னேன், ஆண்டவரே, இனி முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நான் நடத்தி பார்த்தேன், தோற்று போனேன், கண்ணீரும் கம்பலையும் தான் மிச்சம். ஆனால் ஆண்டவரை, உம்முடைய கைகளில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கொடுங்க என்று சொன்ன நாள் முதற்கொண்டு என்னுடைய முகம் எந்த இடத்தில் பெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்தார். ஆமேன் சொல்லணும். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவன் அவனுக்கு சொன்னதை பவுல் அகிரிப்பாவிடத்தில் விவரிக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். Acts 26:17. ஆண்டவர் அவனிடத்தில் என்ன சொன்னார்? அவனுக்கு சொன்னதை பவுல் சொல்லுகிறான், அகிரிப்பாவிடத்தில் சொல்லுகிறான், உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் நான் உன்னை விடுதலையாக்குவேன். அல்லேலூயா. 2 டைப் ஆஃப் பீப்புள், உன் சுய ஜனம், உன்னுடைய அந்நிய ஜனம். உனக்கு அந்நியமான ஜனம், உன்னுடைய சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் பவுலுக்கு வாக்கு கொடுத்தாராம். அப்படி எப்படிப்பட்ட வாக்கு அது? சுய ஜனத்தை, இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இவன் யாருக்கு வேலை செய்து கொண்டதானோ, பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், பிரமாணிகள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே இவனுக்கு விரோதமாக திரும்பினார்கள். அதுதான் சுய ஜனம். உன்னுடைய சுய ஜனத்திடத்திலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். அந்நிய ஜனம், அந்நிய ஜனம்னா யாரு? பவுல் யாருக்கு சுவிசேஷம் சொல்ல நியமிக்கப்பட்டான் தெரியுமா? புறஜாதிகளுக்கு. புறஜாதிகளிடத்திலே ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து சொன்ன பொழுதெல்லாம் அவனை கொல்லும்படியாக ஜனங்கள் ஏவப்பட்டார்கள். ஒரு இடத்துல யூதர்கள் அவனை கொல்ல பார்க்கிறார்கள், இன்னொரு இடத்துல புறஜாதிகள் அவனை மடங்கடிக்க பார்க்கிறார்கள். கர்த்தர் அவன் ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே 2 ஜனங்களை குறித்தும் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். உன்னுடைய சுய ஜனம், அந்நிய ஜனம் 2 பேர்கிட்ட இருந்தும் உன்னை நான் விடுதலை ஆக்குவேன். ஆமேன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இது என்னுடையது என்று நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடையது அல்லவே அல்ல. கர்த்தருடைய கை உங்களுக்கு தராது எதுவுமே உங்களுடையது அல்ல.
நினைத்து கொள்ளுங்கள். இன்றும் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் அவருடைய பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம் இதுதான்: ஆபத்து நாளிலே நான் உன்னை விடுதலையாக்குவேன். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கைகளிலே அல்ல. அதை நினைத்து கொண்டால் ஆபத்து நாளிலே என்னை விடுவிக்கும் ஒரு தேவன் உண்டு. அவருடைய கைகளிலே என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். எப்படி செய்வார்? மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறேன். ஆபத்து நாளில் அவர் நமக்கு கோட்டையாக இருப்பார். அதுதான் நாகூம் சொல்லுகிற காரியம். நாகூம் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர் என்று காண்பிக்கும் முதல் அனுபவம் ஜெபத்திற்கு வரும் பதில். கர்த்தர் நல்லவர் என்று காண்பிக்கும் 2வது அனுபவம் சத்துருவின் கைக்கு விடுதலையாக்கும் செயல். கர்த்தர் நல்லவர் என்று காண்பிக்கும் 3வது அனுபவம் சத்துருவின் ஆயுதங்கள் வாய்க்காத போகச் செய்யும் அனுபவம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அரணான கோட்டை என்றால், கோட்டைக்கு வெளியிலிருந்து எனக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்களை எறிந்தாலும், எத்தனை ஸ்னைப்பர் மிசைல்ஸை எறிந்தாலும், எத்தனை AK-47 எனக்கு விரோதமாக பயன்படுத்தினாலும் கர்த்தர் எனக்கு அரணான கோட்டை. ஆமென். சத்துருடைய ஆயுதங்கள் வாய்க்காத போகச் செய்யும் அவருடைய வல்லமை அது. தாவீதை பிடிக்க சவுல் ராஜா தன் போராளிகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்தான். கர்த்தர் தாவீதையும் அவன் கூட்டாளிகளையும் மலைகளிலும் கெபிகளிலும் ஒளித்து வைத்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். இக்கட்டு நாளிலே கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாக இருப்பார். நீதிமொழிகள் 18:10 இப்படி சொல்லுகின்றது. Proverbs 18:10 says this: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. நீங்க சொல்லுங்க, என்ன எப்படி இருப்பான்? சுகமாய் இருப்பான். அது என்ன ஆண்டவரே, நீர் பலத்த துருகமாய் இருக்கிறீர், நீதிமான் சங்கட வேளைகளிலே ரட்சிக்கப்பட வேண்டிய நாளிலே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் சுகமாய் இருப்பான் என்று சொல்லுகிறீரே. நீதிமான் அதற்குள் ஓடி திகிலுடன் இருப்பான் என்று வேதம் சொல்லவில்லை, சஞ்சலத்தோடு இருப்பான் என்று சொல்லவில்லை, தவிப்புடன் இருப்பான், கண்ணீருடன் இருப்பான், கம்பளையுடன் இருப்பான் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நான் நீதிமான் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி காண்பீங்க. சிலருக்கு தயக்கமாக இருக்குது, நான் நீதிமானா? என்ன பார்த்தா பாஸ்டர் கேட்டீங்க, நான் நீதி. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் உங்கள் மேலே விழுந்தால் நீங்கள் நீதிமான். இப்போ கைகளை தைரியமாக உயர்த்தி காண்பீங்க. நீங்கள் நீதிமான் தான். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் உங்களுக்கு தான் பலத்த துருகம். நீங்கள் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? பலத்த துருகம் என்றால் என்ன என்று சொல்கிறேன். வாட் இஸ் a strong tower? 3 காரியங்களை சொல்லுகிறேன். பலத்த துருகம் என்றால், do you know what a strong tower is? A strong tower is a high place that the enemy cannot scale. பலத்த துருகம் என்பது சத்துரு உங்களை தொடும்படி ஏறி வர முடியாத உயர்வு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்ரு உங்களை தொட முடியாதபடி ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் பலத்த துருக்கம். பல சத்துருக்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய காலை வார வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை தொட முடியாமல் இருக்கும் காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய பொசிஷன். உங்களை எந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அவர்கள் பார்க்குறாங்க. நம்ம நினைச்சால் அவர் தொட முடியாதியா என்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. 2வது காரியம், a strong tower is a promise where God chides the enemy to come no further. பலத்த துருகம் என்றால் என்னன்னு சொல்கிறேன். பலத்த துருகம் என்பது ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தில் உங்களை வைத்து ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருவை பார்த்து சொல்லுவார், இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? That is a strong tower for God's children. Strong tower நான் என்னன்னு சொல்கிறேன். A strong tower is not just a place where you are secure, that's where you are nourished as well. பலத்த துருகம் என்பது நீங்கள் அடைக்கலமாய் நீங்கள் சுகமாய் இருக்கும் ஸ்தலம் மட்டுமல்ல, உங்களை அங்கே கர்த்தர் போஷிக்கவும் செய்வார். ஆமென் சொல்லணும். உங்கள் வயிற்றுக்கு வேண்டியதையும் தருவார், உங்கள் சாப்பாட்டுக்கு வேண்டியது, உங்கள் பசிக்கு வேண்டியதையும் அந்த பலத்த துருக்கத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்வீங்களா? இந்த வருஷத்தில் கர்த்தர் தம்மை நல்லவர் என்று நமக்கு காண்பிக்கும் ஏராளமான அனுபவங்கள் உண்டாக கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் தேவனிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, 2025 நீர் நல்லவர் என்று நீர் எனக்கு காண்பிக்கும் வருஷமாக இருக்க ஏராளமான அனுபவங்களை எனக்கு உண்டாக்கி தருவீராக. நீர் எனக்கு பலத்த துருகமாய் இருப்பீராக. என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து என்னுடைய சத்துருவின் கைக்கு விடுதலையாக்கி சத்துருவினுடைய திட்டங்களும் ஆயுதங்களும் வாய்க்காமல் போக பண்ணி நீர் எனக்கு நல்லவர் என்பதை காண்பிப்பீராக ராஜா. ஆமென்.
கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நல்லவர் என்று காண்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் 2 காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகின்றது. நீங்கன்னா என்னையும் அதில் உட்படுத்தி தான் சொல்லுகிறேன். நான் இதற்கு விதிவிலக்கு அல்ல. நாகூம் 1:15, நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:15 இப்படி சொல்லுகின்றது. நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேலே. அல்லேலூயா. யூதாவை உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்படி செய்யும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான். உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்களை கர்த்தர் அடித்து வேதனைப்படுத்தி அனுப்ப மாட்டார். அவனுடைய நம்பிக்கை அற்று போக மட்டும் அவனை மடங்கடிப்பார். அடிப்பதற்கும் மடங்கடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அடித்து அனுப்பினா அவன் திரும்ப வருவான். மடங்கடித்தால் அவன் திரும்பி வரவே மாட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் அடிக்கப்பட வேண்டும் என்றல்ல, மடங்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் அவைகளை பார்த்து கொள்வார். ஆமென். ஒரு திருத்தம், மடங்கடிக்கப்படணும்னா அவங்கள ஆண்டவர் கொன்று போடணும்லாம் நான் சொல்லலை. வெளியில் போய் எங்கேயும் சொல்லிடாதீங்க, பாஸ்டர் மடங்கடிக்க என் சத்ருவலாம் அப்படிலாம் நான் சொல்லலை. மடங்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை அற்று போக மட்டும் ஒரு காரியத்தை செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. எக்லீசியாஸ்டஸ் 5:4, the book of Ecclesiastes 5:4 ஆண்டவர் சொல்கிறார். இந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய். நாகூம் 1:15 என்ன சொன்னது? உன் பொருத்தனைகளை செலுத்து. பொருத்தனை என்பது என்ன என்று சொல்கிறேன். நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம் பொருத்தனை என்பது ஏதோ ஒன்று கொடுக்கணும், கர்த்தர் கொடுக்கணும் என்பது இல்லை. பொருத்தனை என்பது ஒரு தீர்மானம். இட் இஸ் அ vow, it is a decision that you make. எக்லீசியாஸ்டஸ் 5:4 சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னிட்டு பார்த்து பாருங்கள். 2024 பிரவேசித்திருக்கீங்க, 25க்குள்ளே பிரவேசித்திருக்கீங்க. 2024, 23, 22, 20லலாம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த வாழ்க்கையின் அனுபவங்களின் மத்தியில், அந்த கசப்பான அனுபவங்கள் மத்தியில், கண்ணீரின் அனுபவங்கள் மத்தியில், ஆண்டவரே என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பண்ணினால் உமக்கு நான் இதை செய்வேன் என்று நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்கு பொருத்தனை எடுத்துக்கொண்டீர்களே, அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் இன்று உங்களிடத்தில் நினைப்பூட்டுகிறார். ஆமென் சொல்லணும். நீ ஒரு காரியத்தை நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் மூடன்? பொருத்தனை செய்தும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறவன் மூடன். இங்கே மூடர்கள் இல்லை என்றே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு நீங்கள் ஏதாவது பொருத்தனை செஞ்சுருக்கீங்கன்னா அதை நிறைவேற்ற என்று தீர்மானிங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். 2வது காரியம் என்ன செய்யணும்? நாகூம் 2:1 நீ அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. உங்களுடைய ஆபத்து காலத்தில் எல்லா நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்துக்கிட்டே இருக்க மாட்டார். சில நேரங்களில் ஒரு ஆர்டர் கொடுப்பார், ஒரு கமாண்டு கொடுப்பார். அந்த கமாண்டு தான் இது. நம்ம என்ன செய்யணுமா? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு விரோதமாய் வந்து கொண்டு இருக்கிறான். அப்போது என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கேன், நீ பயப்படாத, ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் உண்டு. நீ என்ன செய்யணும்? அரணை காத்துக்கொள். ஹோல்ட் யுவர் ஃபோர்ட்ரஸ். கோட்டையை விட்டு ஓடி விடாதே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கோட்டையை விட்டு ஓடிவிடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நீதிமொழிகள் 4:23 உங்களுடைய அரண் என்ன என்று சொல்லுகிறேன். வாட் இஸ் யுவர் ஃபோர்ட்ரஸ்? உங்களுடைய கோட்டை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை. நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். என்னத்தை காவல் பண்ணணுமா? அரணை காத்துக்கொள் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட். ஏன்னா இங்கிருந்தா எல்லாமே வருது. நம்ம நினைக்கிறோம் இங்கேருந்து வருது, இல்லை, அது மனது. இதுதான் ரொம்ப விக்கெட். த ஹார்ட் இஸ் த மோஸ்ட் விக்கெட் திங் இன் ஹியூமன் பாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் வரும் காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், விபச்சாரமான காரியங்கள், அசுஸ்திப்படுத்தும் காரியங்கள், கர்த்தருக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும் காரியங்கள், கர்த்தருடைய நாமத்தை குலைத்து போடும் காரியங்கள் இங்கிருந்து உண்டாகும். இங்கே உண்டாகும் பொழுதே அதை பிடிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறான்,
என் எண்ணங்களை நான் சிறைப்பிடிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்பிடிக்கிறேன். உங்களுடைய மனதில், உங்களுடைய இருதயத்திலே தோன்றும் எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எண்ணம் வரும்பொழுதே அதை சிறைப்பிடி. என் சகோதரனுக்கு விரோதமாக, என் சகோதரிக்கு விரோதமாக, என் தகப்பனுக்கு விரோதமாக, என் தாயாருக்கு விரோதமாக, என் உடன் பணியாற்றும் அந்த சகோதரனுக்கு விரோதமாக நான் பேச வேண்டும் என்ற அந்த ஒரு வைராக்கியம் உனக்குள்ளே எழும்பும் பொழுது சிறைப்பிடி. யுத்தம் முன்னுடையதல்ல, கர்த்தருடையது என்று தெரிந்து கொண்டு அதை கர்த்தருடைய கைகளில் ஒப்புக்கொடு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? வழி என்பது நம் மார்க்கம், உபதேசம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான் தீமோத்தியை பார்த்து, 1 தீமோத்தேயு 4:16, நல்ல ஆலோசனை. ஒரு முதிர்ந்த ஊழியக்காரன் தம்முடைய சீஷனை பார்த்து இப்படி சொல்லுகிறான், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். 2 காரியத்தை நீ கவனிக்கணும். அதை கவனிச்சனா நீ 2 பேரை நீ ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். உபதேசம், உன்னுடைய உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, அவைகளில் நிலை கொண்டிரு. உபதேசத்தை எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதா, அதில் உபதேசிக்கப்பட்டபடி நடக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா நீ உன்னையும் காப்பாற்றிக்கலாம், உன்னுடைய உபதேசத்தை கேட்கிறவங்களையும் காப்பாற்றிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.